மர்ம கடல் புறா கேம்ஸ். பேசிக்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டீம் ஆர் வீடியோ ஆர் கைண்ட் ஆஃப் எ டுட்டோரியல் சீரீஸ் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடோட் 4 தமிழில் யூடியூப்பில் நிறைய டுட்டோரியல்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு தர் வில் பி பிரிட்ஜ் கேப் பிட்வீன் ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு இங்கிலீஷில் கன்சியூம் பண்ணி புரிஞ்சு பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஹார்ட்ஷிப் இருக்கலாம். அதை கிளியர் அவுட் பண்ணுறதுக்கு தான் இது. பேசிக்காக இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பர்சன் இன்ஸ்பயர் பண்ணாங்க. அந்த பர்சனுக்கு இங்கிலீஷ் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி ஒரு பிகினர் லெவலில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அதே கண்டென்ட் தமிழில் இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்துட்டு பிராக்கிஸ்டோட இங்கிலீஷ் சீரீஸை வந்துட்டு மோஸ்ட்டாக தமிழ் வேர்ஷன் பண்ணுற மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் இதையும் ஷேர் பண்ணலான்னு இது பண்ணுறேன். ஸோ கேம் டெவலப்மெண்ட்டில் பேசிக்காக என்னென்னா 3 இன்ஜின்ஸ் காமனாக யூஸ் பண்ணுவாங்க. மெஜாரிட்டிலி அன்ரியல், அடுத்து வந்து யூனிட்டி, கோடாட். அன்ரியல் பார்த்தீங்கன்னா 3D கேம்ஸ்க்கு பெஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். யூனிட்டியோட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2D. கோடாட்டோ வந்து 2D. நிறைய கேம்ஸ் 2Dயில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது கடோட்டில் ஒரு 2D கேம் எப்படி பண்ணலான்ட்டுன்னு. இப்போது யூனிட்டியில் 2D கேம்ஸ் பண்ணுறாங்க, கடோட்லேயும் 2D கேம்ஸ் பண்ணுறாங்க. நான் எதை பிக் பண்ணணும், மேஜராக எதில் எந்த கேம்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக யூனிட்டியில் தான் நிறைய கேம்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏன் வந்துட்டு நான் கடோட் சொல்லி தரலான்னு முடிவு பண்ணேன்னா, கடோட் வந்து ரொம்ப லைட் வெயிட். ஃபஸ்ட்டு ரொம்ப லைட் வெயிட். இந்த லைட் வெயிட்டான கடோட் இன்ஜின் வந்துட்டு ரொம்ப லோ ஸ்பெசிஃபிகேஷனான ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் கூட உங்களால் வந்துட்டு ரன் பண்ண முடியும். ஸோ ஒரு கேம் கற்றுக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் வந்துட்டு ஒரு என்ட்ரி பேரியராக அவங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கார்டு வேணும், ஹை ரெண்டரிங் கேப்பபிலிட்டி வேணும்னு இல்லாமல் இருக்கணும்னு நினச்சேன். அதனால் கடோட் இது பண்ணேன். அண்ட் பைத்தான் தெரிஞ்சிருந்து, பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் கடோட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து கடோட் வந்து அதோட நேட்டிவ் ஸ்கிரிப்டான ஜிடி ஸ்கிரிப்டில் பண்ணலாம், இல்லை C# பண்ணலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் அதை யூஸ் பண்ணுற ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப ஈஸியராக இருக்கும் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு கேம் டெவலப்மெண்ட் ஆர் ஒரு கேமை நான் கடோட்டில் பண்ணணுன்னா எனக்கு என்ன இனிஷியலாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து நான் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டேன்ப்பா, ஆனால் எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. ஒரு கேம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கேம் நம்மள ஒரு மாரியோ மாதிரி ஒரு கேமே நம்ம டீகோட் பண்ணணும்னா மாரியோ கேமுக்கு அந்த மாரியோவோட வேர்ல்டு தேவை, ஓகேவா? அப்புறம் மாரியோ தேவை, அப்புறம் வந்துட்டு எனிமீஸ் தேவை. இவங்க 3 பேரும் தேவை. இவங்க 3 பேரும் இருந்தாலே நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு கேமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் கேமுக்கு இன்னும் நிறைய விஷயம் தேவை. ஆனால் பேசிக்காக ஒரு கேமாக கன்சிடர் பண்ணலாம். நான் ஒரு கடோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்ன தெரியணும், எது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கேம்னால் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கேமில் வந்து 2 மேட்டர் இருக்குது. ஒரு டிராயிங் போர்ஷன், அதாவது நம்ம அதை கண்ணில் பார்க்குற விஷயம். தென் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்குது. டிராயிங் போர்ஷன் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டிராயிங் போர்ஷன் வந்துட்டு மேஜராக நம்ம வரைகிற அசட்ஸ், அதாவது லெட்ஸ் சே இப்போ மாரியோவோட சூப்பர் மாரியோ எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இமேஜஸை கிளிக் பண்ணோன்னா இங்கடா மாரியோ கேம் இமேஜ், கிளாசிக்கல் 8-பிட் மாரியோ இமேஜே காணுங்க. மாரியோன்னு சர்ச் பண்ணா எனக்குலாம் அதுதான் 8-பிட் மாரியோ, சூப்பர் மாரியோ. ஓகே, த கிளாசிக் நோஸ்டாலஜிக் சூப்பர் மாரியோ. இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் இன் நியூ டேப், இல்லை ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு மாரியோ. இந்த மாரியோ கேமில் இந்த தரப்பாட்டு இருக்கா, இந்த தரப்பாட்டு வேர்ல்டா, இங்கே நம்ம மாரியோ இருக்காருன்னா பிளேயபிள் கேரக்டர். அதுக்கப்புறம் மஷ்ரூம்ஸ் வந்ததுன்னா மஷ்ரூம்ஸ் இருக்குமா,
இதுதான் பிளேயர். ஆனால் இதுதான் நான் என்ன சொன்னேன், வேர்ல்டு தேவை, பிளேயர் தேவை, எனிமீஸ் தேவை. ஸோ வேர்ல்டுக்கு நம்ம இங்கே ஒரு தரை இருக்குது பார்க்கணும்ல, இது ஒரு அசெட், மாரியோ ஒரு அசெட், இந்த மலை ஒரு அசெட், இந்த கிராஸ் ஒரு அசெட், இதெல்லாம் அசெட்ஸ்ன்னுவோம். ஸோ நம்ம கண்ணால் வரையப்பட்டு இல்லைன்னா வந்து வரையப்பட்ட அசெட்ஸ், அது அசெட்ஸ். ட்ராயிங்கில் அசெட்ஸ் பார்ட்டுன்னு. மெக்கானிக்ஸ் பார்ட்னா மாரியோ நகரத்துக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் கிராவிட்டி, ஜம்ப் பண்ணால் கீழே வருது பார்த்தீங்களா கிராவிட்டி, அது ஃபிசிக்ஸ். பேசிக்காக இதை வந்து ஃபிசிக்ஸ்லாம். மூமெண்ட்டுமே ஃபிசிக்ஸில் வந்துடும், பட் புரிய வைக்கிறதுக்காக ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கேம் ஃபீல்னு ஒன்று இருக்குது. கேம் ஃபீல்னு ஒன்று இருக்குது. ஸோ கேம் ஃபீல் என்னென்னா, ரொம்ப சிம்பிளாக ஒருத்தருக்கு கேம் ஃபீல் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, மாரியோவில் இப்போ மாரியோ இதுதான் மாரியோன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ஃபார் ஏ கைண்ட் ஆஃப். மாரியோ இப்போ இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், மாரியோ பவர் அப் மஷ்ரூம்ஸை கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகும், மாரியோ பவர் அப் மஷ்ரூம்ஸை கன்சியூம் பண்ணும்போது மாரியோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஸோ இதுக்கு அது இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு மாரியோ ஹைட் இவ்வளோ இருக்கும், நெக்ஸ்ட் பிட் மியூசிக்கில் இவ்வளோ வரும், தேர்ட் பிட் மியூசிக்கில் தான் இவ்வளோ ஹைட் வரும், 10 3 நோட் வரும். ஸோ இதுதான் மாரியோவோட அந்த பவர் அப் கன்சியூம் பண்ணோன்னே நம்மளுக்கு காமிக்கப்படுற ஒரு அனிமேஷன். இதை வந்துட்டு கேம் ஃபீல்னும். ஸோ இப்படி பண்ணால் நடக்கணும், அதே ஒரு எனிமி அட்டாக் பண்ணால் கேம் ஷேக் ஆகணும், இதெல்லாம் இது. ஸோ மெக்கானிக்ஸ் இஸ் மோர் லைக் ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கேம் ஃபீல். எனக்கு தெரிஞ்சபடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். இது கரெக்ட், இது மேஜராக மை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் திங்ஸ். இஃப் சம் ஒன் கான்ட்ரடிக்ட்ஸ் திஸ் வித் கமெண்டட் இன் த செக்ஷன், ஐ வில் ஆல்சோ கம் டு நோ. ஆர் உங்களுக்கு எதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுதான் எனக்கு நான் வந்துட்டு கடோட்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். கேம் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் 0-ஆக இருக்கேன். எனக்கு இருக்க வேண்டிய நாலேஜ் இவ்வளோ தான், இவங்களுக்கு இருக்க வேண்டிய நாலேஜ் இவ்வளோ தான். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே ஒன்று சொன்னேன், இதை நான் எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கீஸோட டுட்டோரியல்லேருந்து தான். பிராக்கீஸ் டுட்டோரியல் யூடியூப்பில் போயிட்டு பிராக்கீஸ் டுட்டோரியல் போட்டிங்கன்னா ஹவு டு மேக் எ வீடியோ ஆன் கடோட் பிகினர் டுட்டோரியல் இருக்கும். அந்த வீடியோவோட கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்தோன்னா அசட்ஸ் பேக்குன்னு இருக்கும், கெட் அசட்ஸ்னு இருக்கும். இதை வந்துட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா பேசிக்காக இங்கே டவுன்லோட் நவுன்னு இருக்கும். ஓகேவா, $2 கேட்கும் அங்கே. ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நோ தேங்க் ஜஸ்ட் டேக் மீ டு டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அது டவுன்லோட் செக்ஷன் பண்ணிவிடும். இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இதாகிடும். நான் ஆல்ரெடி அசட்ஸ் பேக் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், டவுன்லோட்ஸில் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸில் ஆல்ரெடி நான் அசட் பேக் வச்சுருக்கேன். இங்கே இருக்குது பாருங்க, நான் ஆல்ரெடி இந்த வீடியோக்காக டவுன்லோட் பண்ணி வச்சதுனால. ஸோ இதுங்க நான் டெலீட் பண்ணிடுறேன். இது எக்ஸ்ட்ராக்ட் ஜிப் ஃபைலாக வந்துட்டு அது ஓகே. இப்போ போயிட்டு நான் அதை டவுன்லோட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட் நோன்னா எனக்கு டவுன்லோட் நடக்கும், டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு ஜிப் ஃபைலாக ஓப்பன் ஆகும். இந்த ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகிறத நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தா இது வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓகே, இதுதான் நம்ம கேம் பண்ணுறதுக்கான கேம் அசட்ஸ். அதாவது நான் டிராயிங் போர்ஷன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, இங்கே டிராயிங் போர்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த அசட் பேக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஒரு கேமை நம்ம இப்போ பண்ண போகிறோன்னா, இப்போ நெக்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கணும்னா இங்கே நம்மளுக்கு வேர்ல்ட் பில்டிங் நடக்கணும் ப்ளஸ் பிளேயர் பில்டிங் நடக்கணும். நான் ஃபஸ்ட்டு பிளேயர் பில்டிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அடுத்து வேர்ல்ட் பில்டிங்க்கு போகலாம். இது 2 தான் இந்த பர்டிகுலர் வீடியோ சீரீஸோட ஒரு கான்செப்ட். ஸோ கடோட்டை நான் ஓப்பன் பண்ண உடனே
இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் நான் ஆல்ரெடி பண்ண 2 ப்ராஜெக்ட்ஸ் இது. நான் புதுசாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் கேட்கும். இது ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் எந்த பாத்தில் இருக்கணும்ன்ட்டு. கேம் நேம் வந்து 2D பிளாட்ஃபார்ம்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இது ப்ரௌஸுன்றது என் கம்ப்யூட்டரில் எங்கே போய் இது சேவ் ஆகணும், எந்த லொக்கேஷனில் போயிட்டு. எனக்கு கேம் டெவலப்மெண்ட்குள்ளே நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி 2D பிளாட்ஃபார்மர் ஓகே guys, I'm back. ஸோ 2D பிளாட்ஃபார்ம்னு சேவ் பண்ணி ஓகே கொடுத்தா இங்கே வந்து புது ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். இதில் வந்துட்டு செலக்ட் கரண்ட் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு இந்த இது கேட்கும். இதில் வந்துட்டு மொபைல் ஃபார்வர்ட் ப்ளஸ் காம்பேட்டபிலிட்டி இருக்கும். நான் மொபைல் செலக்ட் பண்ணுறேன். மொபைல் பேசிக்காக எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2D பிளாட்ஃபார்மர் கேம் தான் பண்ண போகிறோம். 2D பிளாட்ஃபார்மர் கேம் பண்ணுறதுனால நான் க்ரியேட் அண்ட் எடிட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கேம்ஸ் இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும், ஃப்ளோவில் மிஸ் பண்ணதுனால. ஓகே, வாட் இஸ் ஓகே 2D பிளாட்ஃபார்மை நம்ம பண்ணுறோம். 2D பிளாட்ஃபார்மை பண்ணுறோம். 3D பிளாட்ஃபார்மர் இருக்குது. ஓகேவா? 2D பிளாட்ஃபார்மர் வந்துட்டு 2 டைப்பாக நம்ம எனக்கு தெரிஞ்சு கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து 2D சைட் ஸ்க்ராலர், சைட் மூமெண்ட்டில் இருக்குது வந்து சைட் ஸ்க்ராலர்னுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2D டாப் டவுன் வியூன்னுவாங்க. அதாவது மேலே பார்த்தா மாதிரி இது மாதிரி. உங்களுக்கு வீடியோ எக்ஸாம்பிள் எதாவது காமிக்கணும்னா அது ஒரு இல்லை ஆடியோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். 2D சைட் ஸ்க்ராலர்னா என்ன வருது பார்ப்போமா? 2D சைட் ஸ்க்ராலிங் வீடியோ கேம் இமேஜஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், மேலே எகிரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும், மேலே எகிரி போகிற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து 2D பிளாட்ஃபார்ம் சைட் ஸ்க்ராலர். இதே வந்துட்டு 2D டாப் டவுன் கேம், 2D டாப் டவுன் கேம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஸ்டைல் ஆஸ்பெக்ட்ஸில் வருது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்துட்டு 2D டாப் டவுன் கேம். ஸோ எப்படிப்பட்ட கேம் நம்ம பண்ண போகிறோன்றது தான் இது. நான் இந்த பர்டிகுலர் சீரீஸில் வந்துட்டு 2D சைட் ஸ்க்ராலர் கேம் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த கேம் சீரீஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இதுலேருந்து நம்ம பழையபடி வரும். இந்த வேர்ல்ட் பிளேயரில் நம்ம ஃபஸ்ட்டு பிளேயரை பண்ண போகிறோம். பிளேயரை நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு கடோட் இன்ஜினில் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும்னா, கடோட் எல்லாமே ஐராக்கியல் ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் ஆகுது. ஐராக்கியல் ஸ்ட்ரக்சரில் தான் ஒர்க் ஆகுது. அதாவது எல்லா கடோட்டுமே நோட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். நோடை இன்னெரிட் படி 2D நோடு வரும். அதுலேருந்து நம்மளுக்கு வந்து நிறைய நோட்ஸ் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் பாடி 2Dன்னு இருக்கும். பாடி 2D இருக்கும். அடுத்து வந்துட்டு நோட் 2D இருக்கும். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? நோட் 2D இருக்கும். அடுத்து வந்து ஏரியா 2D இருக்கும். இது மாதிரி நிறைய இருக்கும். ஸ்டாட்டிக் பாடி 2D இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு நோட்லேருந்து தான் இன்னெரிட் ஆகுது. ஸோ இது எதுக்கு தேவைன்னா, என் வேர்ல்டை வந்து நான் நோட் 2Dயில் பண்ணுவேன், என்னோட பேரை வந்து கேரக்டர் 2Dயில் பண்ணுவேன். கடோட்டில் மொத்தமாக 3 ஃபைல் டைப்ஸை மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஃபைல் டைப்ஸ் என்னென்ன ஃபைலை நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஃபைல் டைப்ஸ் கடோட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஒன்று வந்துட்டு .tscn ஃபைல்னு, ரெண்டாவது வந்துட்டு .gd ஃபைல்னு, அப்போ மூணாவது வந்துட்டு .tres ஃபைல்னு. அதாவது TSCN ஃபைல்ஸ்னா சீன்ஸ் ஃபைல்ஸ்னு. ஜிடி வந்து நம்மளோட .gd வந்து ஸ்கிரிப்ட் ஃபைல். .tres வந்து நம்மளோட ரிசோர்ஸ் ஃபைல். இதெல்லாம் தான் வந்துட்டு இது. ஸோ
இப்போது எனக்கு தெரிஞ்சு கடோட்டுக்கு உங்களுக்கு தேவையான பேசிக் ஒரு ஷார்ட் கிளாஸ் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸாக ரொம்ப பேசிட்டாக நம்ம டூலுக்கு போகலாம். ஓகே, டூலுக்குள்ளே போகும்போது இதுதான் நம்மளுக்கு கடோட் டூல். இந்த கடோட் டூலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா சீன் இம்போர்ட் இருக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் இதில் வந்து இன்ஸ்பெக்டர் டேப், நோட் டேப், ஹிஸ்ட்ரி டேப் இருக்கும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு சீன் டேப்பில் போயிட்டு நம்ம 2D கேம் தான் பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு 2D சீன் செலக்ட் பண்ணோன்னா 2D கேமுக்கான வேர்ல்ட் பில்டிங்கோட இதுதான். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியும். அதை வந்துட்டு நான் பேசிக்காக வந்துட்டு வேர்ல்டுன்னு போட்டேன், கேம் வேர்ல்டுனால வேர்ல்டு போட்டேன். இதை நான் சேவ் பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன்னா இங்கே சீன் வேர்ல்ட் டாட் சீன் இருக்கா, எனக்கு மேஜராக ஃபைல்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சா எனக்கு நாளைக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு தோணும். அதனால் நான் ஒரு க்ரியேட் ஃபோல்டர் கிளிக் பண்ணி சீன்ஸுன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னோட எல்லா சீன் ஃபைல்ஸுமே சேவ் பண்ணலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன்னா வேர்ல்ட் சீன் வந்துச்சு. இப்போ இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு சீன் வரும். இதில் வந்துட்டு அதர் நோட் கிளிக் பண்ணி இங்கே பிளேயர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பிளேயருக்கு என்ன சொன்னேன், கேரக்டர் பாடி 2D, கேரக்டர் பாடி 2D பண்ணி ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணால் பிளேயர் சீனுன்னு சேவ் பண்ணிடலாம், பிளேயர் சீன். ஓகேவா, பிளேயர் சீன் சேவ் பண்ணியாச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம், பிளேயர். ஓகே, இது பண்ணியாச்சா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் சைன் கேட்குது. இந்த வார்னிங் சைன் என்ன சொல்லுது, த நோட் ஹாஸ் நோ ஷேப். அதாவது கேரக்டர் பாடி 2D நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு ஷேப் டிஃபைன் பண்ணணும். ஏன்னா அது வந்துட்டு கொலைட் பண்ணணும், இல்லைனா வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒரு கேம் நம்ம இப்போ மாரியோலேயே பார்க்குறோம், இல்லை வந்துட்டு ஏதான ஒரு கேமில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மாரியோ மாதிரி ஒரு கேம்லேயே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்னன்னா இப்போ இதுதான் நம்ம மாரியோ, பழையபடி இதுதான் நம்ம மாரியோன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்ம மாரியோ. இந்த மாரியோ வந்துட்டு பேசிக்காக மஷ்ரூம் சாப்பிட்டா ஈ கேன் பவர் அப் டு அ பிகர் மாரியோ, கரெக்டா? ஓகே, ஒன்று இது இல்லை, ஆன் இன்ட்ராக்டிங் வித் இதே சைஸ்லேருந்து ஆன் இன்ட்ராக்டிங் வித் எனிமி பண்ணும்போது ஈ வில் மோஸ்ட்லி டை. இதோட ஆன்சர் வந்து டை. ஓகேவா, ஸோ இங்கே இன்ட்ராக்ஷன் நடக்குது. இன்ட்ராக்ஷனாக இதுவும் மோதிக்குது. ஸோ அதை வந்துட்டு இன்ட்ராக்ஷன் ஆர் கொலைடிங் நோ. ஸோ கொலைடிங் நம்மளுக்கு தேவை இங்கே. ஸோ இங்கே நம்ம பண்ண போகிற கேம் கேரக்டருக்கு கொலைடிங் தேவை. இப்போ நம்ம பிளேயருக்குமே ஒரு பர்டிகுலர் ஷேப் டிஃபைன் பண்ணணும்ல, அப்போ தான் அவனை போய் இடிக்கிறது கரெக்டாக தெரியும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, கொலிஷன் ஷேப் 2D இல்லை பாலிகன் 2D யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் இந்த சீரிஸ் ஆஸ்பெக்டில் நான் இதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கொலிஷன் 2D ஷேப் 2D பண்ணுறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணணுமே எனக்கு வார்னிங் வருது. ஆனால் பிளேயரில் இந்த வார்னிங் ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த வார்னிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, a shape must be provided for collision shape. என்ன ஷேப் ப்ரொவைட் பண்ணணும்னு இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸ் இருக்கும். அதில் நான் கேப்சுவல் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை நான் சேவ் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டேன்னா மொத்தமாக வந்து நான் வேர்ல்டில் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டில் என்னோட பிளேயரை நான் இம்போர்ட் பண்ணணும்னா இங்கே பார்த்தீங்களா நம்ம ஃபைல் ஸ்ட்ரக்சர் பண்ண ஃபைல் ரிசோர்ஸ் பாத் இங்கே இருக்கும். இதில் பிளேயரை நான் இழுத்து இப்படி போட்டேன்னா இங்கே பிளேயர் வந்துடுவான். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, how do you define that problem? என்ன பிரச்சனைனா, கேமை இப்போ நான் ப்ளே பண்ணும்போது, இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு பாருங்க, என்ன கேட்டிருக்கு பாருங்க, நோ மெயின் சீன். என் கேம் ஸ்டார்ட் ஆகும்போது எந்த சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது அப்ளிகேஷனில் சொல்லவே இல்லை. இதை வந்து நம்ம இப்போ கரண்ட் சீன் கொடுத்துட்டாலும் அடுத்த வாட்டி நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்கில் போய் நம்ம மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து செலக்ட் கரண்ட் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். கேமில் ஒன்றுமே தெரியலை. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்துட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சாரி, மூமெண்ட், ஃபிசிக்ஸ், கேம் ஃபீல், ட்ராயிங்ட்டுன்னு. ஸோ ட்ராயிங் இங்கே நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ ட்ராயிங் தான் நம்மளுக்கு இங்கே பண்ணணும். இங்கே ட்ராயிங் பண்ணுறதுக்கு திருப்பி நான் என்னோடய பிளேயருக்கு நான் சீனுக்கு பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணியும் போகலாம், இல்லைனா டேரெக்டாக இப்படி கிளிக் பண்ணியும் வரலாம். ஸோ இங்கே நான் பிளேயர் வந்துட்டேன்.
இங்கே நான் பிளேயரை டிஃபைன் பண்ணேன். இங்கே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறேன். இப்போ பிளேயர் வந்துட்டு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே இருக்கான். இப்போ எனக்கு அவன் சென்டரில் பொசிஷன் ஆகணும்னா எஃப் எடுத்திங்கன்னா சென்டரில் பொசிஷன் ஆகிடும். ஓகே, இதில் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அதோட பிளேயரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு அசட்ஸ், அதை அப்படியே விட்டுட்டோம் பாருங்கள். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இங்கே இருக்கா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன்னா க்ரியேட் அ நியூ ஃபோல்டர் என்ன ஃபோல்டர்னா அசட்ஸ்னு ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ண இடத்துல வந்துட்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸில் கேம் டெவலப்மெண்ட்குள்ளே 2D பிளாட்ஃபார்மருக்குள்ளே அசட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என் அசட்ஸில் ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ எப்படி நான் இந்த ஃபைலை வந்துட்டு எடுத்துகிட்டு உள்ளே வந்தேன், இதுதான் எனக்கு தெரிஞ்ச பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது டு கிரியேட் ஆகுதான். ஸோ பேசிக்காக என்ன பண்ணேன், இங்கே போய் இதில் வந்து ஒரு அசட்டுன்ற ஒரு ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் அ நியூ ஃபோல்டர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் டவுன்லோட் பண்ண அசட்ஸை கட் பண்ணி எடுத்து அந்த இதை வந்து டாக்குமெண்ட்டில் நேவிகேட் பண்ணி நான் எங்கே ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணணும்னா அங்கே போயிட்டு எங்கே பண்ணேன், டாக்குமெண்ட்டில் கேம் டெவலப்மெண்ட்டில் 2D பிளாட்ஃபார்மரில் அசட்ஸ்குள்ளே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இதை தான் பேசிக்காக பண்ணேன். உங்களுக்கு உங்களோட அசட்ஸ் லோட் ஆகிடும். இப்போ அசட்ஸ் லோட் ஆகிடணுன்னு இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும், ஒரு பிளேயர் மூவ்மெண்ட் கொடுக்கணும்ல, ட்ராயிங் கொடுக்கணும்ல, அதுக்கு என்னென்னா அதுக்கு ஸ்ப்ரைட்ஸ்னு அது பேர் கடோட்டில். நான் ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D கொடுக்க போகிறேன். ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D இதை கொடுத்துட்டா இங்கே வார்னிங் வருது. என்ன வார்னிங் வருது பார்ப்போமா. இது ஆக்சுவலாக வெளியில் வந்துட்டு ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D வந்துட்டு ஸ்ப்ரைட் மஸ்ட் பி கிரியேட்டட் செட் இன் ஃப்ரேம்ஸ். ஓகே, இங்கே கிளிக் பண்ணி நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் கார்னரில் அனிமேஷன் வந்தால் எம்டின்னு இருக்கும் ஸ்ப்ரைட் ஃப்ரேம்ஸு. அந்த ஸ்ப்ரைட் ஃப்ரேமை நியூ ஸ்ப்ரைட் ஃப்ரேம் கொடுத்தா டிஃபால்ட் க்ரியேட் ஆயிடுச்சா. டிஃபால்ட் இங்கே நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D கான்செப்ட். ஸோ நம்ம ஆனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D ஆட் பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டோமா, இங்கே வந்து இந்த கிரிட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கிரிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அசட்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சு இந்த ஃபோல்டர் அசட்ஸ் கிளிக் ஆகிடுச்சு. அசட்ஸு ஸ்ப்ரைட்ஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு வேர்ல்ட் டைல் செட் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துட்டு டைல் செட் சாரி கைஸ், இந்த டைல் கிரிட்டை கிளிக் பண்ணி நைட் டாட் பிஎன்ஜி, திருப்பி சொல்கிறேன், நைட் டாட் பிஎன்ஜி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நைட்டோட அனிமேஷன் வந்துடும். இது வந்து 8x8 வந்து அனிமேஷன், ஆனால் எங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக 4x4 ஓப்பன் ஆகிருக்கு. 8x8 டேப். இந்த 8x8 வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 வந்து செலக்ட் பண்ணி ஆட் ஃப்ரேம் கொடுத்துட்டு அவ்வளோதான். ஸோ இதை நம்ம ஜூம் பண்ணி இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், Ctrl++ ஜூம். ஸோ நம்ம பிளேயர் இருக்குது, ஆனால் இதில் ஒரு பிரச்சனை, 2 பிரச்சனை இருக்குது ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு நம்ம பிளேயர் இப்படி தெரிகிற மாதிரி இருக்குமா, பிளேயர் வந்து கிளாரிட்டியாகவே இல்லை. அதுக்கு என்ன பண்ணலான்னா ப்ராஜெக்ட் செட்டிங் போயிட்டு ப்ராஜெக்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணி இங்கே வந்து விண்டோவாக ரெண்டரிங் நினைக்கிறேன், இல்லை ரெண்டரிங்கில் காமன் ஜிபியூ டெக்ஸ்டர்ஸில் போயிட்டு டிஃபால்ட் டெக்ஸ்டர் லீனியர்லேருந்து நியரஸ்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டா பாருங்கள், இப்போ கிளியாரிட்டி வந்துச்சு.
ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா நம்மளோட கொல்யூஷன் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேல், இது எஸ் எடுத்துலாம், ஷார்ட்கட் இதுக்கு எஸ்ஸு. ஆர் நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட சைஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட்டை அழுத்திட்டு நான் பண்ணுறேன் இதை. சாரி, அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2Dயை பண்ணுறேன். ஷேப் 2D பண்ணணும். ஷிஃப்ட்டை அழுத்திட்டு இது நம்மளுக்கு விசிபிலிட்டி இல்லாததுனால அனிமேட்டடுக்கு மேலே போட்டுட்டு இதை இங்கே கொண்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்துட்டு மூவை வச்சு அனிமேட்டட் ஸ்ப்ரைட் 2D மூவ் வச்சு இதை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் நம்ம கொல்யூஷன் ஆப்ஜெக்ட். நம்ம வரைஞ்ச இமேஜ் இது, அதில் இருக்க ஃபிசிக்ஸ் ஒர்க் ஆக போது இந்த கொல்யூஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு தான். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோன்னா வந்து பிளேயர் ரெடி. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். கேம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளேயர் இங்கே இருக்காங்க, ஆனால் வேர்ல்டில் ரொம்ப சின்னதாக இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேர்ல்டில் போயிட்டு பிளேயரோட சைஸு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கேலை வந்துட்டு ஷிஃப்ட் அழுத்தி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. இப்போது பிளேயர் ரெடி. இதுதான் ஃபர்ஸ்ட் சீரிஸ். இப்போ பிளேயர் ரெடியான பிளேயரை நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறான் பார்ப்போமா. பிளேயரு இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண பார்ட் வந்து ஒரு பிளேயரை எப்படி நம்ம கேம் வேர்ல்டுக்குள்ளே இங்கே கொண்டு வரலான்னு. ஆனால் இந்த பிளேயர் வந்து நகரலை. இந்த பிளேயரை வந்து நம்ம வந்து நகர்த்த ட்ரை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம வந்துட்டு கோட் பாட்டுக்கு வர போகிறோம். .gdன்ற ஒரு ஃபைல் சொன்னோம் தெரியுமா, .gdன்ற ஒரு ஃபைல். .gd ஃபைல் ஓகே. .gd அதாவது ஸ்கிரிப்டிங் ஃபைல். இங்கே தான் நம்மளோட ப்ரோக்ராமிங், ஒரு கேம் டெவலப் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமிங் நாலேஜ் இங்கே இது தான் தேவைப்படும். ஜிடி ஸ்கிரிப்டிங் ஃபைலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜிடி ஸ்கிரிப்டிங் ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இப்போ நம்ம பிளேயர் ஸ்க்ரீனுக்கு போயிட்டோம். பிளேயர் ஸ்க்ரீனில் எனக்கு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம கேரக்டர் பாடி 2D பண்ணதுனால இப்போ நம்ம இந்த ப்ளஸ் இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாலே கேரக்டர் பாடி 2D வந்துட்டு வந்துடும். இந்த கேரக்டர் பாடி 2D வந்துட்டு இதை வந்துட்டு சீன்ஸ் இதுலக்குள்ளே சேவ் ஆகுது. அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பாத் கொடுத்து சீன் இல்லாமல் நம்ம வந்து புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இங்கே கிளிக் பண்ணேன், இந்த ஆரோ கிளிக் பண்ணேன். ஏன்னா வந்து அது ஆல்ரெடி சீனில் செலக்ட் ஆகிருந்தது. நான் ப்ரீவியஸ் இதுக்கு போகிறதுக்கு இந்த ஆரோ கிளிக் பண்ணி க்ரியேட் ஃபோல்டர் கொடுத்து ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் பிளேயரோட .gd ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ க்ரியேட் கொடுத்துட்டேன்னா பிளேயருக்கான ஃபிசிக்ஸ்க்கான கோடை இங்கே இதை ஆட் பண்ணிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இதை ப்ளே பண்ணால் பாருங்கள், பிளேயர் கீழே ஆரம்பிச்சா. இதுக்கு முன்னாடி பிளேயர் ஸ்டாட்டிக்காக நின்ன பிளேயருக்கு ஃபிசிக்ஸ் ஆப்ஜெக்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பிளேயர் ஏன் அங்கேயே நிற்காமல் கீழே வந்தான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட என்டையர் வேர்ல்ட். இங்கே பாருங்கள், 2D கிளிக் பண்ணால் இது சீன் வரும், ஸ்கிரிப்ட் கிளிக் பண்ணால் ஸ்கிரிப்ட் கோடு வரும். ஸோ வேர்ல்ட் 2Dயில் வந்து 2D கிளிக் பண்ணிவிட்டு இந்த சின்ன ப்ளூ லைன் ஆர் ப்ளூயிஷ் லைன் போது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூயிஷ் லைன், அந்த ப்ளூயிஷ் லைன் தான் வேர்ல்ட் ஸ்க்ரீன், நம்மளோட ஸ்க்ரீன், வியூ போர்ட் ஸ்க்ரீன். அங்கே வந்துட்டு இந்த பிளேயருக்கு வந்துட்டு இது எம்டி வாய்டு, அதாவது இந்த ஏரியா வந்து எம்டியாக இருக்கிறதுனால இங்கே பிளேயர் இருக்கிறதுனால கீழே அப்படியே வருது. இதுவுமே ஏன்னா நம்ம வந்துட்டு இங்கே பிளேயரில் வந்துட்டு அதோட மோஷன் டைப்பை கிரவுண்டட் கொடுத்தோம். கிரவுண்டட்னா அது கிராவிட்டி எதிர்பார்க்கும், கிராவிட்டி ஒர்க் ஆகும். அதனால் இப்போ இதை ஃப்ளோட்டிங் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிடலாம், வெயிட் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் கொடுத்தாலும் வருதா, சாரி கைஸ், அப்போ எனக்கு தான் தெரியாமல் பண்ணேன். நான் ஃப்ளோட்டிங் கொடுத்து அப்போ கிரவுண்டட் கொடுத்துட்டு கிரவுண்டடில் கிராவிட்டி ஒர்க் ஆகுது. இப்போ அடுத்து வந்து நம்ம வேர்ல்ட் பில்டிங் பண்ணலாம். வேர்ல்ட் பில்டிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், வேர்ல்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்கே வந்துட்டு வேர்ல்டில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரிஜிட் பாடி ஸ்டாட்டிக் பாடி 2D கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு இதுவுமே வந்துட்டு ஷேப் எதிர்பார்க்கும். ஷேப் எதிர்பார்க்கறதுனால இதுக்கு வந்துட்டு
என்ன சொல்ல கொலிஷன் ஷேப் 2D கொடுக்கலாம். கொலிஷன் ஷேப் 2D கொடுத்து அதில் நம்ம ஆல்ரெடி பிளேயர் கிரியேட் பண்ணது தான். இங்கே வந்துட்டு ஷேப்பை வந்துட்டு என்ன பண்ணலாம், நியூ வேர்ல்ட் பவுண்டரின்னு கிளிக் பண்ணிட்டு எங்கடா கிளிக் ஆகல, ஸ்டாட்டிக் பாடி இருக்கு. கொலிஷன் ஷேப் ரொம்ப சின்னதாக இருக்குது. இதை மூவ்மெண்ட் கொடுத்து இது சாரி ஸ்டாட்டிக் பாடியோட சேர்த்து மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிக் பாடியோட சேர்த்து மூவ் பண்ணிட்டு இதில் இப்போ வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெட்டை வந்து கிளிக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணேன்னா கீழே தரையை வந்து ஸ்கேல் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணுறேன், வாண்டடாக வந்துட்டு ஷிஃப்ட் மூவ்மெண்ட் ஷார்ட் கீ என்ன, மூவ்மெண்ட் ஷார்ட் கீ தெரிய மாட்டேங்குது. டபிள்யூ மூவுக்கு வந்து ஷார்ட் கீ வந்து டபிள்யூ அழுத்திட்டு இதை நான் இந்த கார்னரில் வச்சுருக்கேன். ஏன்னா நான் திருப்பி கீழே விழுதை உங்களுக்கு காமிக்கணும்னு. இப்போ நான் கேமை ப்ளே பண்ணேன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு இன்விசிபிள் ஃபிசிக்ஸ் லேயர் ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்துட்டு இப்போ பிளேயர் இங்கே வரும்போது என்னை தாங்கி இது பிடிக்குது. ஸோ என் கிராவிட்டி இங்கே தான் இருக்குது. இப்போ நான் ஸ்பேஸ் எடுத்துனா ஜம்ப் பண்ணும் பிளேயர். ஆனால் நான் கிராவிட்டியை ஓரளவு இது எக்ஸ்டென்சிவாக இருக்குது. இது வந்து பவுண்ட்ரினால என்டையர் கேம் அசட் பீரியடுக்குமே இதுவாகும். ஓகேப்பா. ஆனால் என் கேமரா இப்படி கட் ஆகிடுது. என் கேமரா வந்து பிளேயரையே ஃபாலோ பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இது ஒரு கேள்வி இருக்குது. நான் யாருக்கான கேள்வி இருக்குது, என் கேமரா இப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளேயருக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓப்பன் பண்ணி கேமரா 2D கொடுத்தீங்கன்னா போதும். கேமரா 2Dயை கொடுத்தாச்சு. இப்போ சேவ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா கேமரா பிளேயரோட நகரும். ஓகே, ஆக்சுவலாக கேமரா பிளேயரோட நகருது. நம்மளுக்கு அது தெரியல, ஏன்னா வேர்ல்டே ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இது ஆகுது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டாட்டிக் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணேன். இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு வேர்ல்ட் பில்டிங்குள்ளே இறங்கலாம். வேர்ல்ட் பில்டிங்குள்ளே நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் மேப் டைல் மேப்புன்ற ஒரு நோட் தேவைப்படும். டைல் மேப். இந்த டைல் மேப்புக்குள்ளே டைல் மேப் க்ரியேட் பண்ணோன்னே டைல் மேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வழக்கம் போல் ரைட் ஹேண்ட் சைட் கார்னர் வந்து நியூ டைல் செட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கீழே வந்து உங்களுக்கு டைல் செட்டுன்ற ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த டைல் செட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே ப்ளஸ்ன்ற ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்து அட்லஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஃபான்ஸ் இல்லைப்பா, அசட்ஸ்பா. பேக் போயிட்டு சாரி ஸ்ப்ரைட்ஸில் என்டர் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு வேர்ல்ட் டைல் செட் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்டர் கொடுத்தோன்னா வேர்ல்ட் டைல் செட் இது தான். ஓகே, இது வந்துட்டு நம்மளுக்கே மேப் பண்ணி கொடுத்துரும். இதை நான் பெருசு பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு எது கரெக்டாக எல்லாம் மேப் ஆகிருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லாமே கரெக்டாக மேப் ஆகிருக்கு. ஓகேவா. இதில் இப்போ நம்ம டைல் மேப்பில் இன்னொன்று பண்ணோம். டைல் மேப்பில் கிளிக் பண்ணி டைல் செட்டை இங்கே கிளிக் பண்ணும்போது இங்கே ஃபிசிக்ஸ் லேயர்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபிசிக்ஸ் லேயரை வந்து ஆட் எலிமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா நம்ம வேர்ல்ட் மேப்புக்கு கொல்யூஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கு இந்த ஃபிசிக்ஸ் லேயரை ஆட் பண்ண ஒண்டி தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு பெயிண்டில் கொடுத்து செலக்ட் ப்ராப்பர்ட்டியில் ஃபிசிக்ஸ் லேயர் 0 கொடுத்துட்டு இந்த ஷேப்புக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி பாக்ஸ் ஷேப் கொல்யூஷன் வந்து இது எல்லாமே பாக்ஸ் ஷேப் தான். ஓகேவா, இது வரைக்கும் நடந்துச்சா. இப்போ அடுத்த கொல்யூஷன் என்ன பண்ண போகிறோம், இந்த கயிறுக்கு ஒண்டி தான். ஸோ கயிறுக்கு ஃபுல்லாலாம் தேவைப்படாது, இந்த கயிறு இருக்கிற பொசிஷனுக்கு ஒண்டி தான் தேவைப்படும். ஆஹா, ஓகே, இதை கொஞ்சம் நவுத்தி முடிச்சாச்சு. ஸோ இப்போது இதோட இதை காப்பி பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுறேன், இதை வந்துட்டு இங்கே நகர்த்திட்டு இதை இங்கே நகர்த்துறேன். இது அப்புறம் இதுக்கு க்ரியேட் பண்ணும்போது திருப்பி என்ன பண்ணுறேன், இதை மேலே போட்டுட்டு இது மேலே இது அப்படியே வந்து இங்கே கிளிக்
பண்ணணும், இதை மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி வந்துட்டு இதுவுமே தப்பு. இதை வந்துட்டு இந்த ஷேப் கிளிக் பண்ணி இதை ஃபில் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. எல்லா ஷேப்புக்குமே கொலிஷன் செட் பண்ணியாச்சு. ஓகே, கொலிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது, அதாவது எனக்கு என்னோட என்டையர் கிரிட்டில் இந்த இடத்துல கொலிஷன் இருந்தால் ஒண்டி போதுன்றது தான் இந்த கொலிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் சிஸ்டம். மீதி எல்லாம் ஓகே. இதை வச்சு நம்ம வேர்ல்ட் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைல் மேப் போயிட்டு பெயிண்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ இங்கே நம்ம கேரக்டர் இருக்காங்களா, இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி இதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் எஸ் அழுத்தி ஷிஃப்ட் அழுத்தி டைல் மேப் கண்ட்ரோல் இசட் ஷிஃப்ட் அழுத்தி ஓகே, இதை சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே வரைய ஆரம்பிக்க போகிறேன். இங்கே வரைய ஆரம்பிக்க போகிறதுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தரை போடலாம். கண்ட்ரோல் இசட் சேவ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள். இப்போது நான் தரை வந்துட்டு இப்படி போடுறேன்னு வச்சுக்கோ. தரை போட்டுட்டு அது கீழே வந்துட்டு மண் போடுறேன். திருப்பி தரையை இங்கே வரைஞ்சிட்டேன்னா இப்போ நம்ம பிளேயர் நகர்றானா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். நம்ம கேமரா செட் பண்ணோம்ல, இப்போ தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா, பிளேயர் நகர்றானா இல்லையான்றது தெரிஞ்சிச்சா. இன்னும் நம்ம ஜம்ப்பு ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஆனால் பிளேயர் நகர்றானா இல்லையான்றது இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேயர் ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக்காக பிளேயர் வந்துட்டு கீழே விழுந்துகிட்டே இருக்காரு. நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லாததுனால பிளேயர் ஸ்டாட்டிக்காக இருக்கா மாதிரி தெரியுது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு இந்த பிளேயருக்கு ஒரு பேர் வைப்போமா. வீரன், வீரன், சிவப்பு வீரன், அட்டகத்தி வீரன். ஓகே, இவனுக்கு பேர் வந்து அட்டகத்தி வீரன் வைப்போம். பிளேயர்னு சொல்கிறதுக்கு அட்டகத்தி. நம்மளோட அட்டகத்தி வீரன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான். இப்போ நம்ம திருப்பி ப்ளே பண்ணால் தெரியும், கேமரா ஆங்கிள் பிளேயரோட மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதையுமே அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ வேர்ல்டு பில்டிங்குமே அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இதை வச்சு நம்ம வேர்ல்டு பில்டு பண்ண வேண்டியது தான். இப்போ வேர்ல்டு பில்டிங்க்குன்னு நம்ம எடுத்துட்டோன்னா இந்த டைல் செட்டில் நிறைய இருக்குது. இதில் என்ன வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக்கிட்டு இப்போ இங்கே நான் பெரிய புஷ் வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னடாச்சு, டைல் மேப்பு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு. இது இல்லாமல் வந்துட்டு சின்ன புஷ் வந்துட்டு இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே ஒரு புஷ்ஷு, இங்கே இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மரம் வைக்கலாமா, ஒரு நல்ல டாலான மரம் வைக்கலாமா. இதை வச்சுட்டு இந்த சென்டரை இங்கே வச்சுட்டு தனித்தனி டைலாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய மரம் வேணும்னாலும் இதை வச்சு அச்சீவ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மரம் இருக்கா, இப்போ தென்னை மரம் வைக்கணும்னா இங்கே ஒரு மரம் சொருகிட்டு ஷிஃப்ட் அழுத்தி இது பண்ணனா 2 இது வந்துடும். 2 இதுவாக வச்சு நீங்கள் கடைசியாக வந்துட்டு மொத்தம் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஷிஃப்ட்டு மொத்தமாக இந்த மரத்தை நான் செலக்ட் பண்ணி வரைய போகிறேன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹைட்டாக ஒரு மரம் இருக்கா. ஸோ இப்படி நம்ம மரம் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வேறு எதான்னு வந்துட்டு வைக்கணும்னா ஒரு பானை இங்கே வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பானை, பச்சை கலர் பானை வந்துட்டு இது பக்கத்தில் வைக்கணும்னா இங்கே வைக்கணும். இது மாதிரி வந்து வேர்ல்ட் பில்டிங் அசெட்ஸ் பண்ணணும். ஸோ இது கூட என்ன பண்ணுறேன், இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே ஒரு டைல் செட் வச்சுட்டு அடுத்து வந்துட்டு இங்கே 2 வச்சுட்டு அது கீழே இங்கே குதிக்கிற மாதிரி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆப்ஸ்டக்கிள் தேவை. இங்கே வந்துட்டு 2 மரம் வர வச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு புல் இருக்கா மாதிரி வச்சுட்டு மரம் வரைப்போம். இது வரைக்கும் நம்ம பில்ட் பண்ணலாம். இப்படி பில்ட் பண்ணணும், அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பில்ட் பண்ணிட்டேன். இதை ப்ளே பண்ணலாம். கேமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. இந்த பாருங்கள், நம்ம பில்ட் பண்ண எல்லா அசட்டுமே வந்துடுச்சு. ஓகே, ஏதோ ஒன்றுத்துக்கு ஸ்டாட்டிக் பாடி 2D வதைக்குது.
ஃபிசிக்ஸ் லேயரில் ஏதோ சொதப்பி இருக்கும். ஜம்பும் ஒர்க் ஆகல, இதுவும் இல்லை. கேம் ஸ்டக் ஆயிடுச்சா? கேம் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸும் ஒர்க் ஆகல, எதுவும் ஒர்க் ஆகல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைல் மேப்பில் போயிட்டு டைல் செட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், இதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு கிளியர் கொடுத்துட்டோன்னா, சேவ் பண்ணிட்டோன்னா, இதுதான் பிரச்சனையாக இருந்தது. இங்கே வந்துட்டு இதுக்கு கிராஃபிக்ஸ் ஆட் ஆகிருந்துருக்கு. இப்போ பாருங்கள், இப்போயுமே கிராஃபிக்ஸ் கிளியர் பண்ணிட்டேன்டா. கிராஃபிக்ஸ் அப்போ இதுக்கும் இடிக்கும். இதுக்கு கிராஃபிக்ஸ் இருக்குது, இதுக்கெலாம் இல்லை பாருங்களேன். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன பண்ணுதுன்னா, மரம் வந்துட்டு பிளேயருக்கு முன்னாடி இருக்குது. அது வந்து பிளேயருக்கு ஆக்சுவலாக பிளேயருக்கு முன்னாடி இருக்குது, பிளேயருக்கு பின்னாடி எனக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டைல் செட்டை தூக்கி இங்கே போட்டோம். ஐயோ, டைல் மேப்பை பிளேயரோட போடக்கூடாது, மேலே பிளேயருக்கு மேலே போட்டுட்டு இப்போது கேமில் அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பின்னாடி போயிடுச்சா? இப்போது இங்கே இந்த ஃபிசிக்ஸ் தான் அடி வாங்குது. இதுக்கு டைல் செட் தான். டைல் மேப்பில் போயிட்டு டைல் செட்டில் போயிட்டு நம்ம யூஸ் பண்ண இதுக்கு வந்துட்டு ஃபிசிக்ஸ் இருக்குது. நம்ம சேவை ஒண்டி பண்ணிவிட்டு திருப்பி ரீலோட் பண்ணி கொடுப்போம் கேமை. இல்லை, இப்போயும் ஃபிசிக்ஸ் இருக்குது. இதுக்கு ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குன்றது தான் நம்மளோட இஷ்யூவாக இருக்குது. சேவ் பண்ணியாச்சு. இப்போது ப்ளே பண்ணுவோமா? இப்போ பாருங்கள், ஃபிசிக்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஃபிசிக்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஜம்ப் ஹைட்டு பத்தலை நம்மளுக்கு. ஜம்ப்பு ஐடி இங்கே பத்தலை. ஸோ கோடிங் எனக்கு இதில் சொல்லணுன்ற இதுவும் இல்லை இந்த பர்டிகுலர் சீரீஸில். நான் நெக்ஸ்ட்டு சீரீஸில் தான் பிளான் பண்ணலான்ட்டுன்னு. ஆனால் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜம்ப் வெலாசிட்டி -400 இருக்குது. அதனால தான் அது ஹைட்டு கம்மியாக ஜம்ப் பண்ணுது. இப்போ நான் -600 மாற்றி சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்னா இப்போ ஹைட்டாக ஜம்ப் பண்ணுவோம். ஸோ அந்த ஜம்ப் வெலாசிட்டி தான் இங்கே வந்துட்டு கணக்கு. இப்போ இங்கே இருக்கானா, இங்கே இது வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ ரிவர்ஸில் பண்ண முடியுமா? இப்போ பிளேயர் திரும்புறதுலாம் இருக்குது. எப்படி நம்ம பிளேயர் திரும்புறதை செட் பண்ண போகிறோம், இது எல்லாமே ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சீரீஸ். இது வரைக்கும் பில்ட் பண்ணிட்டோம். ஐ திங்க் இந்த பர்டிகுலர் சீரீஸ் இது வரைக்குமே வெல் எனஃப்னு தான் நினைக்கிறேன். இல்லை இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணணும்னா என்ன ட்ரை பண்ணலாம்? ஐ திங்க் இது வரைக்குமே போதும். இந்த வேர்ல்ட் பில்டிங் எபிசோடு வரைக்குமே போதும். இதுலேருந்து என்ன ஒர்க் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.